வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மொழியை தகவமைத்திடும் சிந்தனைகளுக்கு ஊக்கமாக அமைந்துள்ளது பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு. முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா உருவெடுத்துள்ளது. 17வது மக்களவையின் கடைசி கூட்டத்தொடரில் பிரதமர் மோடி உரை. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாளை கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. காலை 10 மணிக்கு ஆளுநர் உரையுடன் தொடக்கம். நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கம். 50% ஆம்னி பேருந்துகளையாவது கோயம்பேட்டிலிருந்து இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை உடனே ஏற்படுத்தி தர வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியை மூட வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். காலாவதியாகி 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சுங்கச்சாவடி செயல்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை ஓபன் டென்னிஸ் தொடரின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாகித் மைனேனி ராம்குமார் இணை சாம்பியன். வெற்றி கோப்பையுடன் பரிசுத் தொகையான 6,30,000 ரூபாயும் அள்ளிச் சென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இன்று பலப்பரீட்சை. இனி விரிவான செய்திகள். ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா உருவெடுத்துள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 17வது மக்களவையின் கடைசி கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், கொரோனா காலகட்டத்தில் கூட நாட்டின் வளர்ச்சி தடைபடவில்லை என தெரிவித்தார். 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு நியாயம் கிடைத்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், முத்தலாக் தடை சட்டத்தின் மூலம் இஸ்லாமிய பெண்களுக்கு நீதி கிடைத்துள்ளதாக கூறினார். தமிழ் மொழியே தகவமைத்திடும் சிந்தனைகளுக்கு ஊக்கமாக பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு அமைந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திய தமிழிணையம் 99 மாநாட்டை நடத்தியதை தொடர்ந்து தற்போது பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதிய தொழில்நுட்பங்களுக்கேற்ப தமிழ் மொழியே தகவமைத்திடும் சிந்தனைகளுக்கு ஊக்கமாக 3 நாள் மாநாடு நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உடல் மனம் வலிமை மிக்க இளைஞர்கள்தான் நம் நாட்டிற்கு இன்றைய தேவையாக இருக்கிறார்கள் என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். திருச்சி தேசிய கல்லூரியில் நடைபெற்ற பன்னாட்டு கருத்தரங்கில் பேசிய அவர், குழந்தைகள் விளையாட சென்றால் அவர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள் என பெற்றோர்கள் நினைக்கக்கூடாது என தெரிவித்தார். போட்டிகளில் பதக்கங்கள் பெறுபவர்கள் மட்டுமல்லாமல் பதக்கங்களை பெறாதவர்களும் நம்முடைய நாட்டின் சொத்து என்றும் வலிமை மிகுந்த இளைஞர்கள் நாட்டுக்கு தேவை என்றும் அவர் கூறினார். 2024ஆம் ஆண்டில் தமிழக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. நாளை சட்டப்பேரவையில் சபாநாயகர் இருக்கைக்கு வந்ததும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும். தொடர்ந்து ஆளுநர் RN ரவி ஆங்கிலத்தில் உரையாற்றிய பின்பு அதன் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசிப்பார். இதையடுத்து தேசிய கீதத்துடன் அன்றைய சபை நிகழ்வுகள் நிறைவடையும். அதைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நாளை பிற்பகல் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெறும். அதில் ஆளுநர் உரை, பட்ஜெட் மீதான விவாதங்களுடன் எத்தனை நாட்கள் சபையை நடத்துவது என்பது குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு திமுக மீண்டும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மாதம் திமுக தரப்பில் கடிதம் எழுதப்பட்ட நிலையில் அந்த கடிதத்தை டெல்லியில் உயர்மட்ட குழுவினரை நேரில் சந்தித்து திமுக எம்பிகள் வில்சல் கடிதம் வழங்கியுள்ளார். நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமற்றது என்பதால் திட்டத்தை கைவிட வேண்டும் என கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டது. சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்திற்கான முன்மொழிவு பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஒப்புதலுக்காக 2 ஆண்டுகளுக்கு மேல் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக ஒன்றிய அரசு நிதி பங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மாநில நிதியில் இருந்து செலவினங்களை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இது பணிகளின் வேகத்தை குறைத்துள்ளதோடு மாநில அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார்.
அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்வரும் பருவமழைக்கும் முன்னர் காவிரி படுகை கால்வாய்களில் தூர்வாரும் பணிகளை விரைந்து செயல்படுத்திடவும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வரும் நிதியாண்டில் செயல்படுத்தவிருக்கும் பல்வேறு திட்டப்பணிகள், நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவிருக்கும் திட்டப்பணிகள், புதிய அறிவிப்புகளை வெளியிடுவது தொடர்பாகவும் அமைச்சர் துரைமுருகன் சில ஆலோசனைகளை வழங்கினார். தொழில் நகரமான திருப்பூரில் ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது குறைகளை தெரிவித்து வருவதாக கூறிய திமுக எம்பி கனிமொழி, வரும் நாடாளுமன்ற தேர்தல் நாட்டை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் என்றார். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தால், குறிப்பாக ஜிஎஸ்டியால் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய குறைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய தேர்தல் என்பது சாதாரண ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தேர்தல் இல்லை. அதை தாண்டி இந்த நாட்டை உண்மையாக பாதுகாக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும். காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதிதாக எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி 2019ஆம் ஆண்டு மார்க்ஸ் என்பவர் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க எந்த புதிய உரிமமும் வழங்கப்படவில்லை என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் புதிய உத்தரவு பிறப்பிக்க தேவையில்லை என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். தமிழ்நாட்டில் ரசாயனம் கலந்த பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய மா சுப்பிரமணியன், புதிதாக நியமிக்கப்பட்ட 1021 மருத்துவர்களில் கர்ப்பிணிகளாகவும் பிரசவித்த தாய்மார்களாகவும் இருப்பவர்கள் பணியில் சேர்ந்துவிட்டு பிரசவ கால விடுப்பை எடுத்துக் கொள்ளலாம் என்றார். ஃபுட் சேஃப்டி அது சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரசாயனம் கலந்த அந்த பஞ்சு மிட்டாய் இங்கே விற்குதான்னு முதல்ல தெரியல. ஏன்னா பாண்டிச்சேரியில் கலராக விற்றுருக்குறாங்க, இங்கே விற்கிறாங்களான்னு தெரியல. என்றாலும் இந்த மெரினா மாதிரியான சுற்றுலா மையங்களில் அது மாதிரி விற்கப்படுதான்றதை பார்க்க சொல்லியிருக்கிறோம். அந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த மாதிரியான ரசாயன கலவைகள் இதில் இருக்கான்றதையும் பார்த்து அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் குறித்து விசாரித்தறிந்து அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். பொங்கல் தொகுப்பு இலவச வேட்டியை நெய்ய பாலிஸ்டர் நூல் பயன்படுத்தப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் அமைச்சர் காந்தி 2003ஆம் ஆண்டு அரசாணையை காட்டி தவறாக திசை திருப்புவதாக சுட்டிக்காட்டிய அவர், கடந்த ஆண்டு வரை வேட்டியில் வார்பகுதியை நெய்ய 100% பருத்தி நூல்தான் பயன்படுத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 78% பாலிஸ்டர் நூலை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து சென்னை கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் மீண்டும் இயக்கப்பட்டன. இதனையொட்டி ஆம்னி பேருந்து நிர்வாகிகளின் சார்பில் பயணிகளுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. அப்போது பேசிய பேருந்து பயணிகள் 50% ஆம்னி பேருந்துகளையாவது கோயம்பேட்டிலிருந்து இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அவசர கதியில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து பயணிகளை கடும் சிரமத்திற்கு உள்ளாக்குவதாக தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மெட்ரோ ரயில் வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் அமையும் வகையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தங்கள் ஆட்சியில் துவங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆனால் பணிகள் முடிவடையும் முன்பே திமுக அரசு பேருந்து நிலையத்தை அவசர கதியில் திறந்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இருவகை வினாத்தாளை அறிமுகப்படுத்தப்படும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. பொதுத் தேர்வு தொடர்பான விதிமுறைகளை குறித்து தேர்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அறிவிப்பு இடம்பெற்றுள்ளது. தேர்வு அறையில் A, B என 2 வரிசையில் மாணவர்களுக்கு வினாத்தாள்கள் வழங்கப்படும் எனவும், இரண்டிலும் வினாக்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவும், ஆனால் கேள்வியின் வரிசைகள் மாற்றப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்டையின் படப்பிடிப்பு 80% நிறைவடைந்து விட்டதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியல் சார்ந்த கேள்விகளை கேட்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியை மூட வலியுறுத்தி அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக, விசிக, மதிமுக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். போராட்டத்திற்கு பிறகு பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், காலாவதியாகி 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சுங்கச்சாவடி செயல்படுவதாகவும் உடனடியாக அதை மூட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.
நெல்லை வழியாக செல்லும் 25 ரயில்கள் ரத்து செய்யப்படும் என்ற உத்தரவை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. நெல்லை மேலப்பாளையத்தில் இருந்து நெல்லை சந்திப்பு வரை இரட்டை ரயில் பாதை பணிகள் காரணமாக நெல்லை வழியாக செல்லும் 25 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. இதுகுறித்து செய்திகள் வெளியான நிலையில் இந்த உத்தரவை வாபஸ் பெற்றுள்ள தெற்கு ரயில்வே வழக்கம் போல் அனைத்து ரயில்களும் இயங்கும் என அறிவித்துள்ளது. இரட்டை ரயில் பாதை பணிகள் குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின் உத்தரவு மாற்றியமைக்கப்படும் என தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் குறித்து அவதூறு கருத்துகள் பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம் நடத்தியவர்களை கோவை போலீசார் கைது செய்தனர். மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் குறித்து அவதூறாக பேசி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அந்நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அப்போது காவல் ஆணையாளரை சந்தித்த பிறகே செல்வோம் என கூறி அனைவரும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசாரின் அறிவுறுத்தலுக்கு பிறகும் யாரும் கலைந்து செல்லாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழக மீனவர்கள் கைது விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்பிய திமுக எம்பிக்கள் தங்கள் கோரிக்கை ஏற்கப்படாததை தொடர்ந்து வெளிநடப்பு செய்தனர். மக்களவை கூடியதும் தமிழக மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக திமுக எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவையில் விவாதம் நடத்த வேண்டும் என திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு கோரிக்கை விடுத்தார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எந்தவிதமான ஒத்திவைப்பு தீர்மானங்களும் ஏற்கப்படாது என்று குறிப்பிட்டார். இதனால் தங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாததை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் அவைகளில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மிகவும் நலிவடைந்தவர்கள் விடுதலை பெறுவதே உண்மையான ராமராஜ்யம் என்று மக்களவையில் காங்கிரஸ் சார்பில் உரையாற்றிய கௌரவ் கோகோய் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் குறித்து விதி எண் 193 கீழ் சிறப்பு விவாதம் நடைபெற்றது. இதில் பேசிய கௌரவ் கோகோய் ராமர் கோவில் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாகவும் ராமர் ஒவ்வொரு தருணத்திலும் நம்முடன் இருப்பார் என்றும் கூறினார். பெண்கள் பாலியல் அடிப்படையிலான வன்முறைகளில் பெண்கள் உதவியற்றவர்களாக இருப்பதாக தெரிவித்த கௌரவ் கோகோய் உன்னாவில் தலித் பெண் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் சீண்டல் போன்றவை அதற்கு உதாரணம் என்றார். மத்திய அரசின் பல்வேறு முடிவுகளால் ஏராளமான மக்கள் இறந்து போனதாக திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டினார். மாநிலங்களவையில் அரசின் வெள்ளை அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர் பண மதிப்பிழப்பால் வங்கியில் காத்திருந்த 100கணக்கானோர் இறந்து போனதாகவும் வேளாண் சட்டங்களால் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். ஊரடங்கு உத்தரவால் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் உயிரிழந்ததாகவும் திருச்சி சிவா சாடினார். இந்திய பெருங்கடலில் உள்ள முக்கியமான பிரச்சினைகளை தீர்க்க விரிவான திட்டம் அவசியம் என்று இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெற்ற 7வது இந்து சமுத்திர மாநாட்டில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாதுகாப்பான மற்றும் வளமான இந்து சமுத்திரத்திற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் அங்கு கப்பல் போக்குவரத்து சுதந்திரம் குறித்து மீண்டும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இன்று நடைபெறும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரான இதில் 6வது முறையாக சாம்பியன் பட்டம் வெல்லும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்குகிறது. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணிக்கு பெனோனியில் இந்த போட்டியானது நடைபெறவுள்ள நிலையில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் இரண்டுமே சம பலத்துடன் உள்ளதால் வெற்றி பெற இரண்டு அணிகளுமே கடுமையாக போராடும். சென்னை ஓபன் டென்னிஸ் தொடரின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாகேத் மைனேனி ராம்குமார் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சென்னை ஓபன் ஆடவர் டென்னிஸ் தொடரில் இரட்டையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டி நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சாகேத் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை மற்றொரு இந்திய ஜோடியான ரித்விக் சௌத்ரி நிக்கி கலியாண்டா பூனச்சாவை 3-6, 6-3, 10-5 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. வெற்றி பெற்ற ஜோடிக்கு வெற்றி கோப்பையுடன் 6,30,000 ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. இதேபோல ஒற்றையர் பிரிவின் அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் செக் குடியரசின் டலிபார் ஸ்வர்சினாவை தோற்கடித்தார். இதனையடுத்து இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் லூகா நார்ரியை சுமித் நாகல் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் மொழியை தகவமைத்திடும் சிந்தனைகளுக்கு ஊக்கமாக அமைந்துள்ளது பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு. முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா உருவெடுத்துள்ளது. 17வது மக்களவையின் கடைசி கூட்டத்தொடரில் பிரதமர் மோடி உரை. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாளை கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. காலை 10 மணிக்கு ஆளுநர் உரையுடன் தொடக்கம். நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கம்.
50% ஆம்னி பேருந்துகளையாவது கோயம்பேட்டிலிருந்து இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை உடனே ஏற்படுத்தி தர வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியை மூட வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். காலாவதியாகி 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சுங்கச்சாவடி செயல்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை ஓபன் டென்னிஸ் தொடரின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாகித் மைனேனி ராம்குமார் இணை சாம்பியன். வெற்றி கோப்பையுடன் பரிசுத் தொகையான 6,30,000 ரூபாயும் அள்ளிச் சென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இன்று பலப்பரீட்சை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.